சூரபத்மன் காசிப முனிவரும் மாயையும் தங்களை பெற்றவர்கள் என்பதையும், அருகில் நின்ற சிங்கமுகனும் தாரகனும் தனக்கு இளவல்கள் என்பதையும் அறிந்தான். வாருங்கள், நமது பெற்றோரை வணங்குவோம் என தம்பியரை அழைத்தான். மூவரும் காசிபரையும் மாயையையும் வணங்கினர். பெற்றோர் குழந்தைகளை வாழ்த்தினர். நாங்கள் இனி செய்ய வேண்டிய பணிகள் யாவை என பெற்றோரிடம் சூரன் வினவினான். குழந்தைகளே, நீங்கள் தவநெறியை மேற்கொள்ளுங்கள் என்று கூறிய காசிபர் தவத்தின் சிறப்பை விளக்கி உரைத்தார். பல நாட்கள் அருமையுடன் செய்கின்ற கடுந்தவம் இம்மை மறுமை இன்பங்களை அளிக்கும். ஆதி பகவானாகிய ஈசனின் அருளின் வண்ணம் அத்தவத்தின் பயன்கள் கிட்டும் என்றார். இதை கச்சியப்பர் தம் பாடலில் ஆதலிற் பற்பகல் அருமையால் புரி மாதவம் இம்மையும் மறுமையும் தரும், ஏதுவது ஆகுமால் இருமையும் பெறல் ஆதியம் பகவன் அருளின் வண்ணமே என்று பாடுகிறார். உடலை வருத்தி தவம் செய்வோர் உலகெல்லாம் வியக்கும்படி வாழ்வார்கள். தம்மை அடைந்தவர்களை காப்பர், பகைவர்களை அழிப்பர், விரும்பும் எப்பொருளையும் அடைவர், அழிவின்றி நித்தர்களாக சிரஞ்சீவிகளாக உறைவார்கள். இதனை உறுதிப்படுத்தும் ஒரு வரலாற்றை உங்களுக்கு சொல்வேன் என்று காசிபர் மார்க்கண்டேயர் வரலாற்றை கூறலானார். காசிபர் கூறும் தவத்தின் மேன்மை